நாட்டாம இருக்காதுல்ல கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் அந்த நாட்டாமையா இருக்கக்கூடிய ஆள் வந்து அதை வந்து அப்படி பேசாத தம்பி, என்னப்பா அவசரப்பட்டு பேசுற, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க சொன்னபடி கொஞ்சம் பொறுமையா பார்த்து செய்வோம். அதுல சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உன்னை போனதுமே நாட்டாமே மாத்த சொன்னோம்ல, ஆமா நான் வேற நாட்டாமே அவனே நீ நாட்டாமே மாத்தல வரி கொடுக்க மாட்டேன், வரி கொடுக்க மாட்டேன் அப்படிமா சொல்ல பேர் கோயில் பண்ணி எப்படி கொடுக்கணும் பாப்போம். சரி, உன் சௌரியத்துக்கு மாத்தவும் போகவும் அப்படி வேற வேலை இல்ல. நாங்க பரம்பரையா இருந்துகிட்டு இருக்கோம் நாட்டாமையா, அதனால மாத்த முடியாது. பரம்பரையா சரி சரி. அதனால ஆமா ஆண்டவன் சிவபெருமான் எத்தனையோ வரத்தை தாரேன்னு சொன்னார். சரிதான். அவன் வாழக்கூடியவனாக இருந்தா வாழக்கூடிய வரத்தை யோசித்து வாங்கியிருப்பான். சரிதானே. அவன் சாக பிறந்தவன். சரிதான். அப்ப அவன் சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான். அதேதான். அப்ப சிவன் இடத்திலே எப்படி, இறைவா வாக்கு கொடுத்து விட்டு நீங்கள் வாக்கை மீறி நடக்கலாமா? நடக்கலாம் ஐயா. பார்வதியின் மீது சத்தியம் கொடுத்து என் பரம்பொருளை இப்படி நீங்க பேசலாமா? உலகத்துக்கு நீர் ஒரு பரமசிவமா ரெண்டு பரமசிவமா? ஒரே பரமசிவம். எங்க வீட்டுக்கு கீழே வீட்டுல சின்னியா வேறும் பரமசிவம், மேல வீட்டு சின்னியா வேறும் பரமசிவம். அங்க வேலை இல்ல, அந்த பரமசிவம் கிடையாது. இறையளக்கக்கூடிய பகவான் ஆகிய பரமசிவம் ஒரே பரமசிவம் தான். இது ஆதி பரம்பொருள். ஆமா, உனக்கு ஒரு நாக்கா ரெண்டு நாக்கா? அண்ணா இருக்காரு, அவரும் பரமசிவம். ஒரே நாக்கு. ஒரு நாக்கா? ஆமா. ரெண்டு நாக்கு. என்ன நாக்கு? உள்ள ஒரு நாக்கு இருக்கு. உள்நாக்கு. உள்நாக்கு வெளிநாக்கு. அதனால ஆண்டவா என்னையா நான் கேட்ட வரத்தை மட்டும் எனக்கு தாங்க என்னார். அப்படியா? நீ மட்டும் வரத்தை தரல, உலகத்துல ஒரு ஆளு விடாம உமை பத்தி நான் பேசுவேன். என்ன பேசுவ? பொய் சொல்லி பகவான், சரி, சத்தியத்தை மறந்த பகவான், சரிதான், குழுவனி பகவான்னு உண்மை சொல்லுவேன். சொல்லுவோம் ஐயா. அப்படி என்று ஆண்டவனிடத்தில் வல்லரக்கன் சொன்னபோது ஆமா ஐயா இறைவன் பார்த்தார். எப்படி? சத்தியம் செய்து கொடுத்து விட்டு நாம வாக்கை மீற முடியாது. நம்ம வரத்தை கொடுப்போம், இவனுக்கு சாபத்தை கொடுத்துத்தான் நம்ம வரம் கொடுத்தாக வேண்டும். வேண்டும் என்று எப்படி வரம் கொடுத்தார்? எப்படி ஐயா? தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா உனக்கு தந்தேன், உனக்கு தந்தேன். நான் கொடுத்தேன்
சரி. கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. சரிதானே. அவன் கும்பிடுறவர்களை நம்பலாம். ஆமா. கூல கும்பிடு போடுறவனை மட்டும் நம்பவே கூடாது. நான் குழிய வெட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். கூல இருந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதேதான். கும்பிட்டாங்கன்னா என்ன? நல்ல மனிதர்கள் கும்பிட்டா வாங்க நல்லா இருக்கீங்களா, சரிதான், சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற வார்த்தையோட நிப்பாட்டும். அவன் தன்மை உள்ளவன். ஆமா. ஆனா கூல கும்பிடு போடுதான் பாரு, சரிதானே, இப்பரே விழுந்துருவான் பாத்துக்கோ. நான் எங்கன்னு போனாலும் சரிதான் துண்டு எப்படி போடுவேன். ஐயா சாரதி ஓனர் ஐயா, ஐயா வாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? ராமானந்த் தானே? நல்லா இருக்கு, போய் தானே வந்திருக்கோம். பரமசன்னாச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கும்பிடுவேன். ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது தெரியாது. ஆமா, அது உங்க மனசுல இருக்கு, எங்களுக்கு என்ன தெரியும்? யாருடைய மனதில் இருப்பதையும் யாவராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது. எல்லாருமே ஒரு நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. இப்போ என்கிட்ட நீ பேசுறேன்னு வையி, பேத்தி உனக்கு நான் என்னவெல்லாமோ செய்யணும்னு நினைச்சிருக்கேன் சரி அப்படின்னு நீ சொன்னா, ஆமா, தாத்தா நமக்கு நல்லது சொல்லுவானோ நான் நம்புவேன். சரி. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அது உனக்கு அவரவர்களை பத்தி அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும், சரி, கடைசி காலங்கள் வரைக்கும், பிறந்தல இருந்து கடைசி காலம் வரைக்கும் அவரவர்களை பத்தி அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தாத்தா மனச கேட்கணும். ஐயே 18 48 ஒண்ணு வாங்கி கொடு. அது வெளியே அழுதுருவேன். அழுதுட்டு கேட்டு இன்னொரு 500 பாட்டுல உள்ள போன பிறகு வெளியே தன்னால தாத்தா அழுவாரு. ஏன் கேட்க தன்னால குவேன்னு அழுவ வரும். உடுக்கார் வருவாரு. ஏன்னா அழுவாத கணுப்பு தொடச்சு அப்படின்னு மேல அவ்வளவு பாசமா. அவர் நல்ல அன்பான ஆளு இல்ல, அடிச்சாலும் பிடிச்சாலும் எங்களுக்குள்ள. அதனால இந்த அரைக்கை கூல கும்பிடு போட்டு நின்ன உடனே சிவன் ஒரு பைத்தியார மனுஷன், சரி, அவரு வரங்கன்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டாரு. ஆமையா. இந்த அரைக்க வாங்கினதுக்கு பின்னால போறோம்னு சொல்லல, போயிட்டு வாரோம்னு சொல்லல. வாயு வேகமா கைலாச வாசலுக்கு வந்தான். ஆமையா. எதிரிலே நாரதர் வந்தார். சரி. இந்த அரைக்க 5 விரலுக்குமே அக்னி விரத்தை வாங்கிட்டு போறான். இவன் போற போக்குல உலகத்தை போய் அழித்தாலும் அழித்து விடக்கூடாது. அதனால இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால முதல்ல இவனை நம்ம சொல்லி முடிக்கணும். அதானே கேட்டேன். அரக்கா என்ன போகும்போது நம்ம சந்தோஷமா போன, வரும்போது உம்முன்னு வர, போகும்போது சிரிச்சுக்கிட்டு போனேன். இப்ப என்ன இப்படி ஒரு மாதிரி வாரியா? என்ன நீ வழியை விடல, நம்ம இப்பவே வீட்டு இங்க எரிச்சு சாம்பல் ஆக்கிடலாம். இல்ல நல்ல மணக்கு. அரக்கா எரிச்சிருவியா? கையில துப்பாக்கி வச்சிருக்கியா, தீப்பந்தம் வச்சிருக்கியா? இல்ல ஏக படிச்ச வச்சிருக்கியா? ஆண்டவன் கிட்ட 5 விரலுக்கு நான் அக்கினி விரத்தை வாங்கிட்டு வரமியா. வேலவும் ஆண்டவன் எப்படிடா கொடுத்தாரு? சொன்னதை கேளு. சொல்லு. ஆண்டவன் எப்படி கொடுத்தாரு? அள்ளி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரா? இல்ல அதுங்க இல்ல, அள்ளியும் தரல, முள்ளியும் தரல, எடை போட்டும் தரல, கனவா செமக்கும்படி தரவும் இல்ல. தந்தேன்னு சொன்னார். புத்தி கெட்டவன. என்ன யாருக்கு புத்தி இல்ல? ஆண்டவன் தந்தேம்னால இவன் வந்துகிட்டு இருக்கானா? ஆமா, நம்பி வரேன். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? என்ன இப்படி கேட்க? என்ன இப்படி கேட்க? ஆளுகிட்ட 10,000 கடன் வாங்கணும், அங்க வச்சு எண்ணி பார்க்கணும். சரி. வீட்டுக்கு வந்து 100 குறையுது 200 குறையுது போன் போட்டா தர மாட்டாங்க. ஒரு பைசா தர மாட்டாங்க. வரத்தை வாங்கிட்டு போய் இந்த வரம் தீ பிடிக்கலன்னா மறுபடி வர முடியுமாடா? முடியாது. மறுபடி நீ 12 வருஷம் தவம் இருந்தா தானடா கைலாசம் வரலாம். அதுக்குள்ளே உனக்கு வயசாகி போகும்டா அப்படின்னு சொன்ன உடனே சரி, ஏன் நாரதானி சொல்லுவது சரிதான். சரிதானே. ஆண்டவன் அப்போ தந்திருக்க மாட்டாரோ? என்னமோ தந்திருப்பாரோ? என்ன கேப்பையில நெய் வடிதுன்னா ஆமா, கேக்கவனுக்கு மதி வேணும். சரிதானே. கேப்பையில நெய் வடியுமா? என்ன எல்லாம் அதுல கேப்பையில களி கிண்டலாம் கூழ் வைக்கலாம், நெய் வடியுமா? ஆமா, புட்டை வைக்கலாம். அதனால ஆமா இதத்தான் செய்யலாம். அப்ப யோசனை பண்ணி செய்யணும். சரி. இந்த அரக்கை நாரதை சொல்லுவது ஆமா ஆமான்னு கேட்டாங்களா? ஆமா. ஏ நாரதா, என்ன இங்க வா, உம்மை எரிச்சு பாப்போம், தீ பிடிக்கலையான்னு. எப்பா ஏடா என்னப்பா எவரன் சொன்ன எனக்கே நீ வேட்டு வைக்கணும்னு நினைக்க பாத்தியா? வெடி வைக்கப்பா. வரம் கொடுத்தது யாருடா? பகவான். அவரை போய் நீ எரிச்சு பாருன்னார். அப்படியா? நம்மளுக்கு இதுவே நல்ல தக்க சருணம் என்று சொல்லி ஆண்டவனை எரித்தோமா, ஆண்டவனை எரித்தோமா, அகிலதெல்லாம் நமக்கு சொந்தம், ஈசனை எரித்தோமா, இவ்வுலகம் நமக்கு சொந்தம், கடவுளை எரித்தோமா, கடவுளை எரித்தோமா, இந்த கைலாசம் நமக்கு சொந்தம்.
பாவி நாரதை என்ன சொன்னாலும் அதை மூட்டி விட்ட உடனே இவன் வந்து நம்மளை எரிக்கணும்ல நிக்கான். சரி அதனால என்ன இந்த அறைக்கு அழியும் காலம் வரைக்கும் நம்ம இங்க இருக்கவே கூடாது கூடாது. எங்கேயாவது ஓடினாமல் ஒளிந்திருக்க வேணும் என்று அதாவது துஷ்டரை கண்டால் தூர விலகணும். அவங்கிட்ட போய் ஏட்டிக்கு மூட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா லாய்க்கப்படாது. நமக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால இந்த அரக்கு கிட்ட நம்ம மல்லுக்கு நிக்க கூடாது. அதுதான் நிறகொடம் அலம்பாது. ஆமா கூறகொடம் தான் கிடந்து அலம்பிக்கிட்டு. அதனால இவங்கிட்ட போய் நம்ம சண்டைக்கணும்னா நம்மள சும்மா விட மாட்டான். இவன் அழிய வரைக்கும் நம்ம எங்கேயாவது போய் ஓடி ஒளிந்திருப்போம் என்று தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு எப்பா தேவர்களே நீங்க எல்லாம் என் முன்னால வாங்க. நாங்க சொல்லக்கூடிய இடத்துல நந்தவனமா முளைச்சு நில்லுங்க. நான் உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலராக நிற்பேன். அரக்கை வந்து நம்மள பூங்காவன தோட்டம் என்று நினைத்து விட்டு போய் விடுவான். என்று 31 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோடு ஆண்டவன் ஓடும்போது யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்? வானவேரும் ஓடினார், மறையவேரும் ஓடினார், வானவேரும் ஓடினார், மறையவேரும் ஓடினார், தானவேரும் ஓடினார், தவம் முனிவர் ஓடினார், இந்திரன் ஓடினார், சந்திரன் ஓடினார், அங்கே ஒரு 10 கோடி தேவர்கள் ஓடினார், அங்கே 48,000 கோடி ரிஷிமார்கள் ஓடினார், அங்கே அகத்தீசர் ஓடினார், புலத்தீசர் ஓடினார், அங்கே அழகு கலை கோட்டு மாமுனியும் ஓடினார். எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போது என்னையா விநாயக பெருமாள் வழிமறித்து அழுது புலம்பினார். எப்படி என் வாகனமோ சிறு சாட்சி, வயரோ பெரு சாட்சி, ஆச்சு நான் சாப்பிட்ட சாப்பாடு என்ன அதிகமாகி போச்சு. அதனால இந்த பெருசாலி வாகனத்தை கூப்பிட்டா என் கூட வரமாட்டேக்கு. ஓடி வா என்றழைத்தா உன்ன பலகாரம் கேக்குதப்பா கேக்குப்பா. நாளை பார்த்தாவது என் வாகனத்தை கொடுக்க கூடாதா கூடாதா அப்படின்னு அழுது புலம்ப அர்ஜென்டா வான்னு சொன்னா ஆதிமூல கணவதை கண்டு ஆண்டவன் வரம் கொடுத்து வழியை நிற்க வைக்க ஓடிக்கொண்டு இருந்த உடலைந்து போகும் அவர் பக்க வந்த தேவர்களை தோட்டமாக்கி தலையில் உள்ள கங்கையரை இறக்கி வைத்து அக்கீரியா எரிந்தவன தண்ணீராக குளிர செய்தார். அரளிக்குள்ள இருந்த மாணவன் வந்து எரிப்பான் செவ்வரளி புஷ்பத்திற்கு சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவன் சடை உலையே முடி உலையா சடை உலையே முடி உலையா சிவமுடி உலையா ஆதி சங்கரன் பகவான் தான் ஒளியா முடி உலையா சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆண்டவனால நின்று அள்ளி கேட்ட நேரம் இல்ல. அரக்கை வந்தா நம்மளை எரித்து விட்டு போவான் என்று 1000 வாரிக்கு மேற்கே யமுனையார் சங்கரை ஓரத்திலே வந்து தேவாதி தேவர்களை நந்தவனமாக முளைக்கச் செய்து மணலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி சிவனி புஷ்பத்திற்குள்
சிவலிங்கமாகவே போய் விழிந்தார் சிவபெருமான். ஆமையா அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆமா ஆதிகையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி. ஆமா சிவனே இல்லை நான் உலகம் எப்படி இருக்கும்? ஒரே இருட்டா இரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாக இருக்கு. ஆமையா அப்பந்தான் பார்வதி ஆண்டவனை காணாமல் என்ன செய்கின்றாள்? அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து அழுது புலம்பினார். எப்படி ஐயா? அண்ணா கோபால கண்ணா, என்ன தங்கச்சி? அச்சமில்லாத அரக்கனுக்கு ஆண்டவன் அதிக வரங்களை கொடுத்து விட்டு ஆமா 8 நாளாச்சு இன்னமும் திரும்பி வரவில்லை. ஒரு போனும் கூட போடலையா? என் ஆண்டவன் வரவில்லையானால் மாவிளப்பேன் பூவிழப்பேன் என் மஞ்சள் குடி நான் மறப்பேன் மன்னா. அண்ணா பூவிழப்பேன் பொட்டிழப்பேன் ஆமையா என் பூமானை நான் இழப்பேன் ஆமையா என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணனே உனக்கு சம்மதமா? சொல்லுங்கள் அண்ணா. என் கொண்டவனை நான் இழக்க ஆமா என் கோபாலா உனக்கு சம்மதமா? சொல்லுங்கள் அண்ணா. என் பகவானை நான் இழக்க என் மறந்தாமா உனக்கு சம்மதமா அண்ணா? அண்ணா என் இறைவனை நான் இழக்க ஆமையா என் பெருமானே உனக்கு சம்மதமா? ஆமையா ஆண்டவன் வரவில்லையானா என்ன? நான் நாக்கு புடுங்கிடுவேன், அஞ்சு வச்சு தின்னுடுவேன், நல் உயிரை மாய்த்து விடுவேன். அவசரப்படாத தங்கச்சி. பார்வதி எம்மா அண்ணனருக்கு உரைக்கினே அருங்கவலையே உனக்கு வேண்டாம். அந்த கவலையே வேண்டாம். இறைவன் எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள் அழைத்து விடுவது என் விருப்பம். குடும்பியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறேன். என் கையிலே அமர வைத்து விட்டு என்னய்யா? இப்படியே போனா ஆண்டவனை தேட முடியாது, அரக்கன் எரித்து விடுவார். ஆமா என்று என்ன ரூபமாகி வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? எடுத்தாரே ஒரு சொரூபம், எடுத்தாரே ஒரு சொரூபம், ஒரு சொரூபம் என் பெருமான் கோபாலா. அவர் 90 பக்து ஜெல்க இளவரை தள்ளாடும் வடிவம் கொண்டு தாமோதரவா அரஹர ஆடுமைக்கும் ஆயர் போல அச்சுதேனோ மாற நடந்த வடிவமைக்கும் நார் போல கண்ணனுமே வடிவம் கொண்ட ஆடுமாடு வைத்து கொண்டு அச்சுதனும் வாரா ஆரே எம்பெருமான் வாரவோ ஓதி எம்பெருமான் வாரவோ ஓதி அங்கே என்ன நடக்கும்? சுதாராயி ஆடு மாடு மேய்க்கும் ஆயரை போல் அச்சுதன் வடிவங்களை எடுத்து எடுத்து ஆயுர்வாடிக்கு மேற்கிருந்து ஐயா வந்து கொண்டே இருக்கிறார். இருக்கின்றார். அப்ப ஆடு மாடு மேய்த்து கொண்டு வரும்போது என்னய்யா? வரும் வழியிலே இறைவன் ஒளிந்திருக்கும் நந்தவனத்தை கண்டார். கண்டார். இதுவரைக்கு பாலைவனமா இருந்தது சோலைவனமா இருக்கு. என்ன மாயமா இருக்கு? அப்படின்னு ஆடு மாடை நினைத்து களைப்பு தீர கண்ணபுரான் கீதங்களை வாசித்தார். சரதா இவர் கீதங்களை வாசிக்க வாசிக்க என்னய்யா? செவரளி கொப்புக்குள் இருக்கும் சிவனால இருக்க முடியவில்லை. இருக்க முடியல. அவர் இசைக்கு மயங்கி ஆமா நடன பிரிய நடராஜ